திமுக மேடையில் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் திருமாவர்களுக்கு விட்ட சவால், அவருடைய நம்பிக்கைக்கு எதிராக, ஆளுமைக்கு எதிராக சவாலை, சாட்டையை சுட்டிருக்கிறாரா ஆளூர் ஷானவாஸ்? விசிகாவில் பிளவை ஏற்படுத்த திமுக கையாளும் யுக்தி என்ன? அரசியல் களத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேக அரசுக்கு எதிராக திரு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் மாற்றி அமைத்திருக்கும் அரசியல் வியூகம், இந்த அரசியல் வியூகத்தில் சிக்குவாரா இன்றைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்? பார்க்கலாம் இந்த காணொளி. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் 7 பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. கிட்டத்தட்ட திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டமாக இந்த காலகட்டம் பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களை விட இன்றைக்கு விசிகாவை நேரடியாக உடைக்கக்கூடிய வேலையை பலர் செய்வதாக திருமா அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை தான் வைத்திருக்கிறார். திருமா அவர்களுடைய ஆளுமையை கேள்வி கேட்பது, திருமா அவர்களுடைய நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்குவது என்கிற இந்த வேலையை அரசியல் களத்தில் செய்கிற கட்சியாக, நேரடியாக செய்கிற கட்சியாக அல்லது செய்ய வேண்டிய கட்சியாக இருப்பது திமுக தான் அப்படின்றது அரசியல்ல கவனித்து வருபவர்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம். விசிகா மீது கிட்டத்தட்ட மிகுந்த நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு திமுக கடந்த காலங்களில் பயணித்தார்கள். எல்லாம் உடன்பாட்டின் அடிப்படையில கூட்டணியில நின்றார்கள். எப்பொழுதுமே இந்த கூட்டணி ஆட்சி, அமைச்சரவையில பங்கு என்பது, பங்கு கொடுப்பதை பற்றி திமுகவோட நிலைப்பாடு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடையாது, பங்கு கொடுக்க மாட்டோம். நேர்மையோடு இந்த செய்தியை உள்வாங்கிதான் தேர்தலை சந்தித்தது திமுகவுடன் விசிகா. 2026 மட்டும் அவர்களுடைய இந்த பேச்சு பதிவாகவில்லை. 2021 கூட திமுக, அதிமுக மாதிரியான கட்சிகளுடைய நிலைப்பாடு என்பது அதிகமான நிர்வாகிகளை, அதிகமான பகுதி, வட்டம், மாவட்டம்னு மிகப்பெரிய ஒரு தொண்டர் பட்டியல் நிர்வாகிகளை கொண்ட ஒரு கட்சி. 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள்னு திமுக, அதிமுகவுல ஒருத்தருக்கு அமைச்சரவை பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னா கடுமையான போட்டி திமுகவிலேயே இருக்கும். உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, இது நடக்கல, ஆனா எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்ப திரு திமுகவுல ஏவாவேலு அவர்களுக்கு ஒரு அமைச்சரவையில பொறுப்பு ஒதுக்கணும் அப்படின்னா KN நேரு அவர்களுக்கும் அதே சமமான ஒரு பொறுப்பு அமைச்சரவையில இடம் கொடுக்க வேண்டும். அது போக இவர்கள் கை காட்டக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கும் பொறுப்பு கொடுக்க வேண்டும். தலைமை அமைச்சரவை ஒதுக்குறதுல ரொம்ப கவனமா இருக்கும். இந்த அரசியலை கவனிக்கணும், அதுக்கு பல பின்னணி இருக்கும். அப்படி இருக்கிறப்ப திருமா அவர்களுக்கு மட்டுமல்ல, யாருக்குமே இந்த கூட்டணி ஆட்சியில பங்கில்லை என்பதுல திமுக தெளிவாக இருந்தார்கள். என்னால் மீண்டும் திமுக தான் வெற்றி அப்படின்றது மே 4 விடியற்காலை வரை இருந்த கள நிலவரமாக இருந்தது. பலரும் 99.9% கணித்த கணிப்பு அப்படிதான் இருந்தது. இப்பொழுது நேரடியாக என்ன அப்படின்னா, அவர் பெயரை சொல்லாமல் கடந்து போகிறார், நாகரிகம் அப்படின்னு. ஆனால் இந்த வேலையை திமுக தான் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்பது சமூக வலைத்தளங்கள்ல எல்லோராலும் பேசக்கூடிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு, கடந்த காலம் பனையூர் பாபு அவர்கள் விசிகாவிலிருந்து விலகி திமுகவிற்கு சென்றது. தற்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், விசிகாவில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் தொடர்ந்து திமுக மேடைகள்ல பேசுவது, குறிப்பாக கலைஞர் அவர்களுடைய நினைவு நாள் விழாக்கள்ல பங்கெடுப்பது, கலைஞர் அவர்களுடைய நினைவு நாள் விழாக்கள்ல பங்கெடுப்பதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் விசிகாவில் இருக்காது. ஆனால் அவர் பேசுகிற பேச்சு இருக்கு இல்லையா, அதுல ஒரு விடயம், தெளிவு பெற வேண்டிய விடயம் எங்க அப்படின்னா, பலரும் அரசியலை கவனிக்கக்கூடியவர்கள், விசிகா, திமுக பலரும் தெளிவு பெற வேண்டிய ஒரு விவரம் என்பது, கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் பயணித்து வந்த ஒரு கூட்டணி கடுமையான பல சிக்கல்களை பார்த்தும் கூட, கூட்டணி சிக்கல் என்பது எதிர இருந்தாலும் சரி, உள்ளேயே பல சிக்கல் இருந்தாலும் கூட கடுமையாக பயணித்து வந்த ஒரு கூட்டணி ஒரு தேர்தல் முடிவில் சிதறி ஓடுகிறது என்றால் அதற்கான காரணம் என்ன? கொள்கை கூட்டணி என்று மேடைக்கு மேடை பேசியவர்கள், இரட்டை குழல் துப்பாக்கி என்றெல்லாம் ஒப்பிட்டு பேசினார் கடந்த காலங்களில் திருமாவளவன் அவர்கள். 3 குழல் துப்பாக்கி என்று ஒப்பிடலாம் இருந்தது. இப்படி இருக்கிற பட்சத்துல இன்றைக்கு ஒரு தேர்தல் முடிவில் விசிக எடுத்த நிலைப்பாடு என்பது திமுகவுக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. திரு ராஜா அவர்கள் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியதை நாங்கள்
பெரிதாக பார்க்கவில்லை, அது அவர்களுடைய இயல்பு. ஆனால் எங்களோடு தோளோடு தோளாக நின்றவர்கள், நெருக்கமான உறவோடு இருந்தவர்கள் விசிகா. நாங்கள் அரசியலை தாண்டி கொள்கை ரீதியான ஒரு புரிதலோடு இருந்தோம். பெரியாரியத்தை நாங்கள் பேசுகிறோம், அம்பேத்கரியத்தை அவர்கள் பேசுகிறார்கள். பெரியாரியமும் அம்பேத்கரியமும் இன்றைக்கு இருக்கக்கூடிய RSS பார்ப்பனியத்திற்கு எதிரான கட்டமைக்கப்பட்டிருக்கிற கொள்கை. எனவே ஒன்றாக நாங்கள் களமாடினோம். ஆனால் ஒரு தேர்தல் முடிவுல இந்த கூட்டணி உடைந்திருக்கிறது என்றால், இந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி, இன்றைக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி? 10 ஆண்டு காலம் திமுகவோடு பயணித்தோம், திராவிட மாடலை பிரச்சாரத்தை மேடைக்கு மேடை கொண்டு போய் நாங்கள் சேர்த்தோம்னு திரு ஆலூர் சானவாஸ் அவர்கள் பேசியிருக்கிறார். கலைஞரை பற்றி கொண்டு போய் சேர்த்தோம், திராவிட மாடல் என்றால் என்ன என்பதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தோம். நாங்கள் பேசியிருந்த காலகட்டமெல்லாம் இருக்கிற பொழுது வெறும் 2-3 மாதங்களுக்குள்ள எப்படி இதை மாற்றி பேச முடியும்? நான் விசிகாவிலே பயணித்தாலும் கூட மக்கள் இதை பார்ப்பார்கள், என் மீதான நம்பிக்கை எழுந்து விடுவார்கள் என்கிற கருத்தை மேடையிலே பதிவு செய்கிறார் என்றால், இது நேரடியாக திருமாவளவன் அவர்களுக்கு இவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அலாட் சவால்னு சொல்லலாம். திருமாவர்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக திரு ஆலூர் சானவாசன் சவால் விட்டு இருக்கிறார் என்பதுதான் நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அரசியல் புரிதலாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில வெகு விரைவில் ஆலூர் சானவாஸ் அவர்கள் திமுகவில் ஐக்கியமாவார். திமுகவில் அவருக்கு பெரிய பொறுப்பு காத்திருக்கிறது. ஏன், அவர் திமுகவில் எம்பியாக கூட திரு ஆலூர் சானவாஸ் வரலாம் என்றெல்லாம் பலரும் பேசவும் எழுதவும் தொடங்கியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது சமூக வலைத்தளங்கள்ல. ஆலூர் சானவாஸிற்கு எதிராக விசிகாவில் கூட சிலர் பேச தொடங்கியிருக்கிறார்கள். அந்த காணொலியும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதில் ஒரு உண்மை, மக்கள் சமூக வலைத்தளங்கள் எழுதக்கூடிய ஒரு உண்மை, மனசாட்சியோடு மனச்சான்றோடு இதற்கு விசிகாவும் பதில் சொல்ல வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்ப்பது. இன்றைக்கு அமைந்திருக்கக்கூடிய தாவேகா ஆட்சியில் அமைச்சரவையில் பங்கு கொடுத்திருக்கிறார்கள். அமைச்சரவையில் பங்கு என்பது எங்களுடைய முழக்கம், அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களுடைய முழக்கம். அதை தாவேகா நிறைவேற்றி இருக்கிறது, எனவே நாங்கள் பங்கெடுத்திருக்கிறோம் என்கிற வரை சரி, அந்த நிலைப்பாடு சரி. ஆனால் இதில் 2 செய்தி கவனிக்க வேண்டும். ஒன்று, அமைச்சரவையில் பங்கு கிடையாது என்று திமுக சொன்ன போதும் கூட இது கொள்கை கூட்டணி, சீட்டுக்காக திருமாவர்கள் இடமாற மாட்டான் என்று பேசிய திருமாவர்கள் திமுக கூட்டணியில் இருந்தபோது பேசியது. இன்றைக்கு மனச்சான்றோடு மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்பது, ஒருவேளை 108 இல்லாமல் 130 தொகுதிகளை மெஜாரிட்டியோடு தாவேகா ஆட்சி அமைத்திருக்குமே ஆனால், அப்பொழுது அவர்கள் முன்வைத்த அதே கோரிக்கை அமைச்சரவையில் பங்கு என்பதை நிறைவேற்றியிருப்பார்களா? நீங்க தேர்தல், அது எப்படி திமுக கூட்டணியில பயணித்துட்டு பிறகு நம்ம அங்க போக முடியும்? அப்படி போனா கொடுப்பாங்களா? அதை தாண்டி நீங்க நின்றிருந்தாலே, கடந்த காலங்களில் திரு ஆதவர்ஜனாவுடைய முயற்சியின்படி நீங்க விசிகாவும் டிவிக்கும் கூட்டணி அமைத்து நின்றிருந்தாலும் கூட மெஜாரிட்டி வந்தால் உங்களுக்கான வாய்ப்பு கிடைத்திருக்குமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பது பலருடைய எண்ண ஓட்டமாக இருக்கிறது. இந்த வகையில இன்றைக்கு என்னுடைய ஆளுமையை கேள்விக்குறியாக்கியிருக்கிறார்கள், நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கியிருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசியிருக்கிறார் என்றால், திமுக மிக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. திமுக விசிகாவிடமிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே அதற்கான எதிர்வினையை திமுக ஆற்ற தொடங்கியிருக்கிறது. திரு உதயநிதி ஸ்டாலின் உட்பட இருவரும் ஒருமித்த கருத்தோடு இந்த ஆட்சி நீடிக்கக்கூடிய இந்த ஆட்சியை எப்படி நாம் இந்த மக்களுக்கு எதிரான ஆட்சியாக மாற்றி காட்டுவது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள். இனி டிவிக்கு ஒரு கோலை செட் பண்ணி நாம் அதற்கு பதில் சொல்லக்கூடாது, நாம் ஒரு கோலை செட் பண்ணி டிவிக்கு அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தீவிரமாக திரு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் அரசியல் களத்தை வியூகத்தையே மாற்றி அமைத்திருக்கிறார்கள் என்ற தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. உள்ளபடியே விசிகாவிலிருந்து திரு ஆலூர் சானவாஸ் மட்டும்தான் திமுகவிற்கு வருவாரா அல்லது மற்றவர்களும் வருவார்களா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியல் களத்தில் பேசப்படுகிற பல செய்திகள் உண்மையோ அல்லது அவரவர் விருப்பத்திற்கு பதிவு செய்கிறார்களோ, ஆனால் இதையெல்லாம் பொருத்தி பார்க்கிற பொழுது, தலைவர்களுடைய பேச்சில் பொருத்தி பார்க்கிற பொழுது எதுவும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். கிங் டிவி. நன்றி, வணக்கம். அதிக மசாலா, அதிக சுவை, ஆச்சி மசாலா, ஆடியில் எங்கும் இல்லாத தள்ளுபடி உங்கள் பூர்விகாவில் 1 கோடி ரூபாய் வரை பரிசு வெல்ல வாய்ப்பு. பெரியார் மணியம்மை பொறியியல் கல்லூரி உங்களுடைய மகன் மகளின் எதிர்கால வழிகாட்டியாக. இணைந்திருங்கள் கிங் 360 ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.